அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தாய்மானவர் பாடல் ஒரு வரி, "சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிவதற்கு எளிதோ பராபரமே" அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, சும்மா இருப்பதாண்டா சூப்பரான ஒரு சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம சுகம்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு செயல், ஒரு எண்ணங்கள், ஒரு ஆக்ஷன் அதுல தானே சுகம் இருக்கு. சும்மா இருந்தா சுகம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதை எப்படி புரிந்து கொள்வது? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்வி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சும்மா இருப்பதுன்னா, மரக்கட்டையாக, கல்லாக, ஒரு கல்லு சும்மா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சோம்பேறி, சோம்பேறியில அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறவன் சும்மா தான் இருப்பான். ஸோ அப்ப அவன்லாம் ஞானியா? அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. இங்க சும்மா அப்படின்னு எத சொல்றாங்கன்னா, தேவையற்ற எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள், அப்படிங்கிறதுனா, அதெல்லாம் உட்டு சும்மா இரு. அது எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? சும்மா இருடா எல்லாம் தானா நடக்கும். அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்படுகிறது. பொதுவாவே இந்த சும்மா இருத்தல் அப்படின்னா, பூரணமான அனுபவத்தில் இருத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பக்தி யோகி பெருசா பிளான் பண்ண மாட்டான், திங்க் பண்ண மாட்டான். அவன் எப்போதும் ஒரு பரவச நிலையிலே இருப்பான். அந்த பரவச நிலையை விட்டு வெளியே வர மாட்டான். அந்த பரவச நிலையிலே இருந்து மீதி எல்லா இடத்துலயும் சும்மா தான் அவன் இருப்பான். போற கும்பர் போகும்போது பானையை போட்டு உடைக்கிறான். அவர் சும்மா தான் இருந்தாரு. பரபரக்கல, கவலைப்படல, டென்ஷன் ஆகல, கோபப்படல, எதிர்த்து போராடல. அது எல்லாமே என்ன? இல்ல, இல்ல, இல்லன்னா சும்மா இருந்தார், சும்மா இருந்தார், சும்மா இருந்தார். அது ரிலாக்ஸ்டா இருந்தார். அதுக்காக அவர் மரக்கட்டையாக இல்ல. அவர் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார். கண்ணனின் விளையாட்டாக, விட்டலின் விளையாட்டாக, லீலையாக, அருமையாக அதை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எப்பயுமே அனுபவித்துக் கொண்டிருந்தால் பெருசா அந்த அனுபவத்துக்கு தேவையான அந்த ரம்ய ரமல சமாதான எண்ணங்கள் தான் இருக்கும். இவன் அனுபவிக்காம ஆசையிலேயோ, ஏக்கத்திலேயோ, அகங்காரத்திலேயோ, வெறுப்புலையோ, விருப்புலையோ இருந்தோம்னா சலனங்கள் ஓவராகும், எண்ணங்கள் ஓவராகும், பரபரக்கும், படபடக்கும். அப்ப சொல்றாரு, நீ சும்மா இரு தேவையில்லாம. இந்த படபடப்பு, பரபரப்பு, பதட்டம், டென்ஷன், பயம் எதுக்கு விடு, ரிலாக்ஸ்டா விடு, தானா விடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறதுதான் அங்க சொல்லப்படுவது. So அதுக்காக மரக்கட்டையாக இரு அப்படின்னு சொல்லுவதற்காக இல்ல. சலித்துக் கொண்டிருக்கின்ற மனம், ஏக்கத்தால் துடித்துக் கொண்டிருக்கிறோம், ஏமாற்றத்தால் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எல்லாம் சும்மா இருமா. தேவையில்லாம எதுக்கு, நீ ரிலாக்ஸ்டா இரு, என்ஜாய் பண்ணிட்டு இரு போதும். அப்ப அந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிற பேருக்கு தான் சும்மா அப்படிங்கிறது அர்த்தமே. அது மரக்கட்டை அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பொதுவாவே லைஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 99% நான் ரியாக்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உடம்புலயே பார்த்தோம்னா, நிறைய ஒரு காய்ச்சல் வரும். ரிலாக்ஸ்டா இருந்தா அப்புறம் காய்ச்சல் போயிரும். ஒரு ஜலதோஷம் வரும். ரிலாக்ஸ்டா இருந்தா போயிரும். தலைவலி வரும். ரிலாக்ஸ்டா இருந்தா போயிரும். பொதுவா ரிலாக்ஸ்டா இருந்தா இதெல்லாம் வராது. தேவையில்லாத தலைவலி, டென்ஷனால தானே தலைவலி வருது. ஸோ அப்போ ஏதோ ஒண்ணு உள்ள நடந்துட்டு இருக்கு. நான் ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்ப என்ன சொல்றேன்? இப்ப வயித்து வலி வந்துருச்சு. அப்ப ரிலாக்ஸ்டா இரு. சாப்பிடாத. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பட்னிய போடு. பசிச்சப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரிலாக்ஸ்டா விட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டினி போய்விடுகிறது. அப்ப பொதுவாவே அப்ப அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டியதில்ல. உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைக்கே நீ பரபரத்து, படபடத்து நீ ரியாக்ட் பண்ண வேண்டாம்ப்பா. நீ ரிலாக்ஸ்டா உடுப்பா, எல்லாம் தானா சரியா போயிரும் அப்படிங்கிற அந்த வேர்ட் தான். இன்னொன்னு, மனசளவுல பார்த்தோம்னா, தேவையில்லாத சிந்தனை. அவங்க அது நினைப்பாங்களோ, இவங்க இது நினைப்பாங்களோ, அவங்க தப்பா நினைப்பாங்களோ, நான் பண்ணுவது சரியா? தப்பா? நான் சரியா இருக்கிறேனா? சரியா இல்லையா? அப்படின்னு தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒண்ணும் வேண்டாம். நீ பாட்டு ரிலாக்ஸா உடு. எல்லாம் சரியா போயிரும். அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்படுகிறது. இப்ப ரோட்ல போனோம். சார் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஜாட மாடையாக என்ன திட்டிட்டு போறான். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் தான் நேரடியாவே திட்டலைல்ல. அவனே ஜாட மாடையா தானே திட்டிட்டு போறான். அது ஒன்னதான் திட்டுனான்ட்டு ஒரு எண்ணத்த கொண்டு ஏன் திட்டுறான்? எதுக்கு திட்டுறான்? மனுஷர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்ட்டு ஒரு எண்ண சலனத்தை கொண்டு டோட்டலா கொலாப்ஸ் ஆகும்போது, "அம்மா அதெல்லாம் கண்டுக்கிறாத. சும்மா இரு. அத பத்தி கவலைப்படாத. அத எதுவும் கண்டுக்கிறாத. தானா போயிரும்." எதுக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. "ஏம்மா அவங்க சொல்லல? ஏம்மா அவங்க உன்கிட்ட சொல்லல?" இப்ப கூட வர்றவன் ஏத்தி விடுறான்.
ஏன் உன்கிட்ட சொல்லல, ஏன் உன்கிட்ட கொடுத்து அனுப்பல, ஏன் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்ன உடனே அது அது வரைக்கும் அந்த நடந்த விஷயம் சும்மா தான் இருக்கு. ஏத்தி விட்டோம்னா அந்த நடந்த விஷயமே ஒரு சலனத்துக்குள்ளாகி ஏன் இப்படி இருக்கிறார்கள், அப்படியா இப்படியா அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் இப்படி என்ன சலனமா இருந்தா எப்படி அனுபவிக்க முடியும்? எண்ணம் வந்து ரம்ய ரமல சமாதான ஆளால இருந்தா மட்டும்தான் அனுபவிக்க. இந்த சலனப்படாதே, எரிச்சல் அடையாதே, டென்ஷன் அடையாதே, கோபப்படாதே, ஏங்காதே, அடிக்ட் ஆகாதே, பொறாமைப்படாதே. இது எல்லாத்துக்கும் ஒரே வேர்ட்ல அவர் போட்டாரு, சும்மா இரு. சோ தேவையில்லாம கம்பாரிசன். ஏன் கம்பேர் பண்ண போறேன்? எனக்குன்னு ஒரு தனித்தன்மை படைச்சிருக்கான். அவர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை. என் தனித்தன்மையில நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும்ல. இந்த மேஜரா இந்த சும்மா இல்ல எப்ப வந்து சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்தை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருந்தால், அங்கே என்ன ஓட்டம், எரிச்சல் அடையாது. இப்ப வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நக்கிக் கொண்டிருக்கிற நாய் குலைப்பதில்லை, குலைக்கின்ற நாய் இன்னும் நக்கவில்லை அப்படின்னு ஒரு பழமொழி. அப்படி என்னன்னா, ஒரு எச்சில் இலைய எல்லாம் சாப்பிட்டு ஒரு தொட்டியில வீட்டுக்கு வெளியில ஒரு குப்பை தொட்டியில எச்சில் இலைகளாக போட்டு விட்டார்கள். வீட்டுக்கு வெளியில குப்பை தொட்டிகளாக எச்சில் இலைய போட்டாங்க. அங்கு 2 நாய் வருகிறது. வலிமையான நாய் என்ன பண்ணுதுன்னா, அங்கு இருக்கும் எச்சில் இலையை மற்ற நாய்களை விடாமல் நக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப நக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நாய் குலைக்காது. அமைதியா தான் இருக்கும். ஆனா சாப்பிட துடிக்கின்ற நாய் சாப்பிடல, சாப்பிடுற துடிக்கின்ற நாய் என்ன பண்ணும்னா பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கும். அப்ப அது அனுபவிக்கலைன்னு அர்த்தம். ஒன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது, இன்னொன்று அனுபவிக்கவில்லை. யார் அனுபவிக்கவில்லையோ அவர்கள் தான் சும்மா இருக்க மாட்டாங்க. யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சும்மா தான் இருப்பாங்க. அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வர்றதே அவர்களுக்கு கடினம். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி அவன் ஏன் நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், இது தப்பா, இது சரியா, இவன் சரியில்லை, நாடு சரியில்லை, ஆட்சி பண்றவன் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு போட்டு குழப்பி 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 ஒண்ணுமில்லாத அவனுக்குன்னு உள்ள போய் பார்த்தான்னா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவ்வளோ ஒரு ஒரு சிந்தனையிலே உட்கார்ந்து ஆட்பரித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இன்னும் அவங்க அனுபவிக்கலைன்னு அர்த்தம். கோர கும்பர் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலையே. அவன் பாட்டு அவன் போக்குல போயிட்டே இருந்தான். சட்டியை உடைக்கும் போதும் சரி, என்ன நடந்தாலும் சரி, 2 கைகளை வெட்டி விட்டோமே, அடுத்து என்ன செய்வது? எல்லாமே சும்மா தானே இருந்தான். அவன் ஏன்னா, அவன் ஒரு போதையில இருந்தான். கோபிகளும், ராதைகளும் சும்மா தான் இருந்தார்கள். அவன் உத்தவன் வந்து திட்டுறத காதுலயே வாங்கல. உள்ளேயே போகல. எல்லாம் சும்மா தான் இருந்தாங்கன்னா, அவர்கள் ஏன் சும்மாவே இருந்தார்கள்ன்னா, அவர்கள் ஒரு அனுபவத்தில் இருந்தார்கள். சரண்டர் என்கின்ற அனுபவத்தில் இருந்தார்கள். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச், பெட் மேட்ச் நம்ம பார்த்திருக்கோம் கர்ம யோகத்திலேயே. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறாங்களோ, அவங்க சும்மா இருக்கிற மாதிரி தான் சமயம். ஏன்னா எஃபோர்ட்லெஸ்ஸா, ஸ்பான்டேனியஸா தனக்கானத வர்றத இப்போ ஒரு விஷயத்தை எஃபோர்ட்லெஸ்ஸா, ஸ்பான்டேனியஸா தனக்காக வருவதை, அதான் முயற்சி இல்லாமல் தானாக வருவதை செய்து கொண்டிருப்பவன் நான் எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லுவான். எவன் வந்து நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லுவான்னா அது கஷ்டப்பட்டு கொண்டு முண்டியடித்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு ஈகோல ஒரு விஷயத்தை பண்ணும்போதுதான் இங்க நான் செய்கிறேன்னு ஒரு ஃபீல் வரும் கர்மயோகத்துல. இந்த நான் செய்கிறேன் அப்படிங்கும் போது நான் பண்றேன் அப்ப அவன் சும்மா இல்லைன்னு அர்த்தம். நான் செய்யவே இல்லை அப்ப நான் சும்மா தான் எதுவுமே இல்லையே. கேள்வி கேட்டாங்க நானாட்டு பதில் சொன்னேன். நான் எஃபோர்ட்லெஸ்ஸானே இருக்கேன். பாண்டியன் தானாகல எல்லாம் நடந்தது. அப்ப துக்காராம் வந்து பாட்டு எழுதுறாரு. நாம்தேவ் வந்து பாட்டு எழுதுறாரு. ஸோ இத்தனை பாடல்களை எழுதி கொண்டிருக்கும் போது அவர்கள் சும்மா இருப்பதாக தான் தோன்றும். நான் எழுதினேன், கஷ்டப்பட்டேன், சிந்தித்தேன், யோசித்தேன். எல்லாம் ஸ்பான்டேனியஸ். அவங்க கேட்ட தானா நடந்தது. நான் எங்க எழுதினேன், நான் எதுவுமே பண்ணலையே, எல்லாம் தானால நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து இயல்புல தானாக நடக்குது சரண்டர்ல. அப்போ கர்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடும்போது அவங்க நாங்க என்ன அந்த 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 அனுபவத்துல அவங்க இருப்பாங்க. அதுல சண்டை, சச்சரவு, ஏக்கம், வெற்றி, தோல்வி, துன்பம், டென்ஷன், பயம், பதட்டம் எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. அங்க அனுபவம் மட்டுமே இருக்கும். ஸோ அதை தான் அவங்க சும்மா இருத்தல்னு சொன்னானே தவிர ஆக்ஷன் லெஸ்ஸாக, தாட் லெஸ்ஸாக மறக்கட்ட மாதிரி இரு அப்படின்னு சொல்லலை. அந்த சும்மா இரு நிரூபிப்ப சமாதியில வரும். ஆனா இங்க அவர் என்ன சொன்னாருன்னா சலனம் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் அப்படிங்கிற அந்த சும்மா இருத்தல் தான் அங்க சொல்றாரே ஒழிய டோட்டலாவே எதுவுமே நினைக்காம மரக்கட்ட மாதிரி எரும மாடு மாதிரி தமசிக்கு மாதிரி இருப்பதை அவர்கள் வந்து அந்த சும்மா இருத்தலை சொல்லவில்லை.
அவன் வந்து பயங்கரமா உழைக்கிறான், சிந்திக்கிறான், எதிர்பார்க்கிறான், ஃபியூச்சருங்கிறான். இருக்கிற இந்த நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் ஃபியூச்சருங்கிறான். என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ திங்க் பண்றான். ரிலாக்ஸ்டாக எல்லாம் தனக்கு தேவையானது எல்லாம் இலவசமாக கிடைத்து விடுகிறது. காற்று, நீர், 24 மணி நேரம் காற்று இலவசம், 24 மணி நேரம் அந்த காற்றை சுத்திகரிப்பு இலவசம், 24 மணி நேரம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இலவசம், 24 மணி நேரம் சூரியன் இலவசம், 24 நேரம் ஸ்பேஸ் இலவசம். எல்லாம் இலவசமா ஏன் கொடுத்தான்? எப்ப நீ சிந்தித்து செயல்பட்டு கஷ்டப்பட வேண்டாம், நீ சும்மா இருந்து அனுபவித்தா போதும், நீ ஒன்றும் பண்ணாத, நீ அனுபவித்து கொண்டிரு, பண்றதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதான் சொல்றது. அந்த இதே தான் 11வது அத்தியாயத்துல சொல்வார்கள். அந்த கண்ணன் சொல்றான், என்ன சொல்றான் அர்ஜுனன்ட்ட, இவர்கள் கயிற்றால் ஆற்றுவித்த பொம்மைகள், அவர்கள் கயிற்றை நான் அறுத்து விட்டேன், அவர்கள் சும்மா நிற்று கொண்டு அவர்களுடைய ஜீவனை நான் உறிந்து விட்டேன், அவர்கள் சும்மா பொம்மையாக கைத்தறுப்பட்ட பொம்மையாக நிற்கிறார்கள், தொட்டால் போதும் மடிந்து விடுவார்கள், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், அனைத்தையும் நான் செய்து விட்டேன், ஒப்புக்கு மாத்திரம் மில், நீ ராஜ்யத்தை அனுபவி, புகழை அனுபவி, அனுபவிக்கிற வேலையை நீ பார், செய்கின்ற வேலையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் அப்ப என்ன சொல்றான்? சும்மா இருன்னு தானே அர்த்தம். அங்க ரிலாக்ஸ்டா இரு, என்ஜாய் பண்ணு, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கம்முன்னு உட்காரு, இது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்ன வேலை, அனுபவி, ரசி, அதுக்குதானே நான் படைச்சிருக்கேன், படைப்பே ரசிப்பதற்கு தானே. ஸோ அனுபவித்து ரசித்து கொண்டிரு. இதுல எதுக்கு விருப்பு வெறுப்பு? விருப்பு வெறுப்பு வரும்போதுதான் இது ரசிக்க கூடியது, இது ரசிக்க இல்லாதது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சுகமானது, இது துக்கமானது, இது எல்லாம் வரும்போதுதான் சும்மா இருப்பா. எதுவுமே கிடையாது. ரொம்ப யோசிக்காத, ரொம்ப ஓர இது பண்ணாத, ரொம்பவும் தூங்காத, மைல்டா ஜாலியாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக எந்த விதமான சலசலப்பு எண்ணங்கள் இல்லாமல் கோ வித் ஃப்ளோல வருவதை சூப்பராக அனுபவித்து கொண்டு மட்டும் இரு. எந்த எதிர்பார்ப்பும் கொள்ள வேண்டாம், நடப்பதெல்லாம் தானாக நடக்கும், நடத்துவை நான் நடத்தி கொள்கிறேன், நீ சும்மா இரு அப்படின்னு கண்ணன் நாங்க ஒப்புக்கு மாத்திரம் நில் அப்படின்னு சொல்றாரு. மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஸோ எல்லாம் அவர் பார்த்துக்குருவாருங்கிற நினைப்புல ஓவரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஓவரா கமிட்மெண்ட் ஆகி ஓவரா கண்டிஷன்களை போட்டு, நான் கண்டிஷன் போட்டது இல்லாம என் கூட இருக்கிறவன்னா கண்டிஷன்களை போட்டு அலக்கழித்து சலித்து டென்ஷன் ஆகி ஏதோ சாதிக்கிறேன் முன்னேறேன்ட்டு போட்டு மண்டையை குழப்பி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் போது சொல்றாரு, சும்மா இருப்ப, எல்லாம் தானா நடக்கும். ரதத்தின் மீது ஏறிக்கொண்டவன் ரதத்தை இந்த சைடு அந்த சைடு பின்னாடி முன்னாடின்னு என்ன உலுக்கி என்ன பாடுபட்டா என்ன ஆகும்? ஒன்றும் முடியாது. ரதம் போற போக்குல தான் போகும். ட்ரெயின் மேல ஏறி உக்காந்துட்டான் ஒருத்தன், ட்ரெயினை பின்னாடி தள்ளுறான், சைட்ல தள்ளுறான், என்ன தள்ளுனா அப்புறம் போதா? ட்ரெயின் போற போக்குல தான் போகும். அப்படிதான் உன் வாழ்க்கை போகிற போக்கில் தான் போய்கொண்டிருக்கிறது. அதை அனுபவித்து சென்று விடு, அதோடு போராடி கொண்டிருக்காதே. நீ அனுபவிக்க பிறந்திருக்கிறாய், போராடவோ முன்னேறுவதற்கோ இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் அவர் சும்மா இரு, நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.